ராணி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். சாக்லேட் பட்டர் கேக். இது வந்து எக்கு போட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான சாக்லேட் பட்டர் கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உப்பு சேர்க்காத பட்டர் 135 கிராம், கொக்கோ பவுடர் 25 கிராம், மைதா 175 கிராம், வெள்ளை சர்க்கரை 210 கிராம், முட்டை 3, பேக்கிங் பவுடர் 1½ தேக்கரண்டி, சாக்கோ சிப்ஸ் தேவைக்கு ஏற்ப, வெண்ணிலா எசன்ஸ் 2 தேக்கரண்டி, உப்பு 2 பிஞ்ச், பால் 100 முதல் 150 மில்லிலிட்டர். இப்போ நம்ம அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கோம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 hour முன்னாடி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் கேக்குக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். கேக்கு செஞ்சதுக்கப்புறம் அந்த மேலே ரஃப்பாக இருக்கும் இல்லையா, சில பேர் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேக்கில் முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும். அது வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து மெல்ட்டிங்கில் இருக்கணும். இந்த பாருங்கள், இப்படி இருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி ஒரு இது வந்து பீட்டரில் நல்லா பண்ணிக்கோங்க. சாக்லேட் கேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டி, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. இதை ப்ரௌனியாக கூட பண்ணிக்கலாம், ஃபட்ஜாக கூட பண்ணிக்கலாம். மெத்தட் என்னமோ இது ஒரே மாதிரி தான். எக்கு போடுவாங்க, எக்லெஸ் போடாத நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஈஸியாக ஒரு 25 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் டைம் முதற்கொண்டு சொல்கிறேன் நான். ஸோ என்றைக்குமே பட்டர் வந்து நல்லா அடிச்சுடுங்க. அந்த கலர் எல்லோ கலர் வந்து பேர்ல் கலராக ஆகணும். அப்போ தான் கரெக்டான பதம்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எவ்வளோ நிமிஷன்றதை விட நம்ம ஒவ்வொரு மிஷின் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் கலரை மட்டும் பார்த்துட்டா போதும். பாருங்கள், இப்போ பண்ணிட்டேன். என்றைக்குமே கிளாஸ் பவுல் பண்ணும்போது கீழே ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. ஏன்னா டைரெக்டாக பண்ணும் போது உடஞ்சிடும் சம்டைம்ஸ். இப்போது பவுடர் பண்ண சுகர் எடுத்துருக்கோம். அதை நம்ம பட்டரோட மிக்ஸ் பண்ணுறோம். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க சுகரை தான் பொடிச்சு வச்சுக்கணும். ஐஷிங் சுகர்லாம் வேண்டாம், நார்மலாகவே இருந்தால் போதும். ஸோ இதை நம்ம கண்ணாடி அந்த பவுலில் படாமல் மேலாக்க அடிங்க. ஏன்னா பவுலில் போய் இது பட்டுச்சுன்னா கிராக் விழுந்துடும். அதுதான் கீழே நம்ம கிளாத் வச்சுருக்கோம். எனக்கு இப்போ வச்சனால கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வந்திருக்கு. பட் அது இதால் சரியாயிடும். பட் நீங்கள் அந்த மாதிரி கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சுகரையும் பட்டரையும் மட்டும்தான் டைம் கொஞ்சம் எடுத்து அடிக்க போகிறீங்க. மைதா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டாவே போதும். ரொம்பவும் அடித்தோம்னா ஹார்டாகிடும் கேக்கு. அது சாக்லேட் கேக்குன்னும் போது இன்னும் கொஞ்சம், ஏன்னா கொக்கோ பவுடர் போகிறனால ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ இதாகிடும். ஸோ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே இந்த பவுடரெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம கேக் நிறைய சாப்பிட்டுப்போம் வெளியில் வாங்கி. நம்ம வீட்டில் செய்கிறது வந்து இவ்வளோ சிம்பிளா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பார்க்கும்போது தான் தெரியும். செய்யும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் போகும் நம்மளுக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு பண்ணினீங்கன்னா ஈஸியாக எல்லாருமே கேக் பண்ணிடலாம். ஸோ இவங்க தான் முடியும், நம்மளால முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ நான் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ரீமி வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி க்ரீமாக வரணும். ஸோ இந்த பதம் வரணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மைதா ஆட் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் சாக்லேட்டுக்கு கேக்குக்கு போது நீங்கள் வீட் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, மைதா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கிறேன். நம்ம ஒரு டேஸ்ட்டு அதிகமாக தூக்கி கொடுக்கறது நம்மளோட சால்ட்டோட வேலை. ஸோ நம்ம இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறோம். ஸோ ஜஸ்ட் இதை முதல்ல பவுட்ரு வந்து இந்த ஸ்பாட்லோவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவுட்ரு வந்து வெளியில் பறந்துடும் மைதா. ஸோ கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம 50 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் போட்டு போகலைங்களா, அதுக்கு மேலே போடக்கூடாது. எனக்கு ஹெவி ரிச்சாக வேணும் சாக்லேட் கேக் அப்படின்னு போட்டிங்கன்னா கசந்து போயிடும். ஸோ இப்போ இந்த சாக்லேட் கேக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கப்புறம் தான் முட்டையே போட போகிறோம்.
முதல்ல முட்டை அதெல்லாம் அடித்தோம் இல்லைங்களா அந்த கேக்கில், இந்த கேக்கில் இதுக்கப்புறம் எக்கை பீட் பண்ண போகிறோம். இப்போது எக்கு 3 எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை செப்பரேட்டாக மறுபடியும் ஒரு தடவை உடச்சி பார்த்துட்டு தான் நம்ம இதில் சேர்த்தணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், தனியாக அடித்ததுக்கப்புறம் தான் அந்த சாக்லேட் கேக்கில் நம்ம சேர்த்த போகிறோம். இதை சாப்பிடக்கூடாதுன்றதோ. ஸோ 3 எக்ஸும் நம்ம போட்டுட்டோம். இப்போது இந்த நம்ம எக்கு தனியாக பீட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இது வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஃபட்ஜு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக கேக்கு, சாக்லேட் கேக் வந்து ஹார்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் சாக்லேட் சிப்ஸ் மேலே போட்டு சாப்பிட்டா இன்னும் கூட நல்லாயிருக்கும், ப்ரௌனி மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிஸ்டம்க்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌனியில் எக்கு போடாத ப்ரௌனி சாக்லேட் கேக்லாம் இருக்குது, அது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி கேக்கில் வந்து சாக்லேட் கேக்கில் வந்து நம்ம நிறைய எக்கு சேர்த்துறனால ஃப்ளஃபினஸ் வரும், ரொம்ப ஸ்மூத்தி இருக்கும். இது வந்து நம்ம மில்க் சேர்த்தாத எந்த கேக்குமே 10 days மேலே வச்சுக்கலாம். மில்க் சேர்த்துட்டா ஒரு 1 weekல சாப்பிடணும். அதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை பண்ணிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு போதும். ஜஸ்ட் இதை எடுத்து வச்சுட்டு இந்த மாவு இருக்கு இல்லையா, பிசைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த ஸ்பாஞ்ச் கேக் எக் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இது. சாக்லேட் வரும்போது திக்காக வருது இல்லைங்களா. ஸோ நான் இப்போ இன்றைக்கி 100 ml வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரேன். கொக்கோ பவுடர் என்றைக்குமே ட்ரையாக இருக்கும், அது பால் இழுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் பால் வேணாம், எனக்கு ஒரு 10 நாள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், இல்லை ஒரு இடத்துக்கு போகணும், அவங்களுக்கு 10 daysக்கு முன்னாடியே நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். மில்க் மட்டும் வேண்டாம். நம்ம எனக்கு ஒரு 5 daysக்கு இப்போ என் பொண்ணுக்கு ஒரு 2-3 நாளில் பர்த்டே வருது அப்படின்னும் போதில் நீங்கள் ரிச் டேஸ்ட் கொடுக்கணுன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ இந்த திக்னஸ் இருக்கக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சாக்லேட் கேக் மட்டும் நீங்கள் கொக்கோ பவுடர் போட்டிருக்கனால நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த திரித்திரியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த திரித்திரிப்பு போயிட்டு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்தோன்னு தான் மாவு வந்து ரெடின்னு அர்த்தம் நம்மளுக்கு. நான் எக்ஸ்ட்ரா மில்க் சேர்த்துட்டே இருக்கேன், ஏன்னா அது ஸ்டார்ச் ரொம்ப இருந்துகிட்டே இருக்குது அதில். இல்லை எனக்கு சாக்லேட்லேயே வந்து ஆரஞ்சு எசன்ஸில் இருக்கிற ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் பாலுக்கு பதில் ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டு இந்த நம்ம சாக்லேட் சிப்ஸுக்கு பதில் ஆரஞ்சு பீல் இருக்கு இல்லைங்களா, அது தோல் இருக்கு இல்லையா, அதை ட்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மேலே போட்டு அலங்கரிச்சு அது ஒரு டேஸ்ட். அது இட்டாலியன் கேக் சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் நம்மலாம் இப்படியே ஒரே ஈவனாக சாப்பிட்டு பழகிட்டோங்களேன், சாக்லேட் கேக்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதனால இந்த மெத்தட். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. பவுலில் படக்கூடாது, மேலே மாவில் மட்டும்தான் நம்ம அந்த மிஷின் வச்சு பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா டக்குன்னு எவ்வளோ திக்னஸ் பவுலாக இருந்தாலும் கிராக் விட்டுடும். அதை முதல்ல பார்த்துக்கணும் நம்ம. நீங்கள் செய்யும் போது எப்பொழுதுமே அவன் வந்து ப்ரீ ஹீட்டில் தான் இருக்கணும். நீங்கள் ஒன்ஸ் கேக் வைக்கும் போது ப்ரீ ஹீட்டில் இருந்து தான் வைக்கணும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் ஒரு 5-2 minutes எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு நேரம் ஆகுதுன்னா அது 10 minutes ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிட்டா அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட மில்க் போட்டுக்கிறேன். நான் இப்போ 100 ml எடுத்தேன், பட் 150 ml கிட்ட மில்க் நான் போட்டுட்டேன். அதில் நிறைய மிக்ஸ் பண்ணிக்கோங்க பவுலில். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒன்றா எடுத்துக்கோங்க. பாருங்கள், பட் இன்னும் வரல. இந்த குருணையாக தெரியுது இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது, க்ரீமியாக தான் வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் கொக்கோ பவுடருக்கு பதிலாக இதில் வந்து நீங்கள் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் இப்போ நான் சொன்னதில் கொக்கோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் 50 கிராம் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் ட்ரை கோகோனட் பவுடர் போட்டுக்கலாம்.
இல்லை ராகி போட்டுக்கலாம், இல்லைன்னா வீட் போட்டுக்கலாம். மில்லட்ஸ், ஐ மீன் இந்த சத்து மாவு, ஹெல்த் ட்ரிங்க்ஸோட பவுடர் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லாமே போட்டு அரைப்போமே நான், அந்த மாதிரி விஷயங்கள் கூட மாவு கூட அதில் போட்டுக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ப்ரௌனிக்கு இந்த ட்ரே செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் முதல்ல இதில் பட்டர் ஷீட் போட வேண்டாம், ஏன்னா இந்த மாதிரி ஷேப்புக்கெல்லாம் பட்டர் ஷீட் உள்ளார போட முடியாது. கரெக்டாக கட் பண்ணிக்கலாம், இப்படி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ பண்ணலை. நான் என்ன பண்ணுறேன், பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா இந்த கார்னர்ஸில், ஏன்னா அந்த ஹார்ட்டின் ஷேப் கரெக்டாக வரணுன்றதுக்காக. ஃபுல்லாக எல்லா பக்கமும் கார்னர்ஸ் எல்லாம், அப்போ தான் நம்ம வந்து ஐசிங் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த டிப், அந்த ஹார்ட்டோட இந்த எட்ஜி கார்னர்லாம். இது 20 மினிட்ஸ் வைக்கணும் நீங்கள், ஏன்னா சாக்லேட் கேக்னால கொக்கோ பவுடர் கொஞ்சம் குக்காகி இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் எடுத்துக்கும் டைமை. என்றைக்குமே ஒரு எந்த கேக்கு எடுக்க போகிறோமோ அதில் பாதி தான் நம்ம இதோட மாவு எடுக்கணும். நிறைய எடுத்துட்டு மேலே போணுச்சுன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அது மேலே கிறிஸ்பி ஆகிடுவாங்க. ஸோ நம்ம எடுத்ததுக்கு இந்த 300 ml ட்ரே வந்து கரெக்டாக இருக்கும். இது போக போக நம்மளுக்கு தெரிஞ்சிடும்பா, ஏன்னா இந்த மெஷர்மெண்ட் எடுத்தால் இவ்வளோதான் 2 தடவை நம்ம சமையல் பண்ணுறது தான். இப்போ எப்படி அரிசிக்கு 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணின்றோம், அதே மாதிரி தான் இது. ஈஸியாக இது பண்ணிக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இந்த ரேஷியோ மட்டும் மென்ஷன் பார்த்துக்கோங்க. இதில் எது மிக்ஸ் பண்ணுறதோ அது உங்களோடது. அந்த 50 நான் கொக்கோ பவுடருக்கு பதில் அந்த 50ல் வேறு எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கூட குறைச்சல் போயிடுச்சுன்னா ஸ்ட்ரக்சர் கரெக்டான ஒரு கேக்கோட பதம் வராது, டேஸ்ட் வராது. அப்புறம் நம்ம குழந்தைங்க இல்லைம்மா வெளியில் விற்கிற மாதிரி நம்ம வெளியில் கடையில் சாப்பிட்ற மாதிரி நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை விட பர்ஃபெக்டாக பண்ணிடலாம், மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துட்டா. ஸோ ஈவன் பண்ணிடுறேன். ஆஃப் தான் வருது கரெக்டாக நம்மளுக்கு இந்த மெஷர் பண்ணதில். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மேலே ஆக்சுவலி அந்த போர்ஷன் தான் ஃப்ரண்ட் போர்ஷன், பட் நான் இங்கே இருந்தாலும் க்ரம்பிள்ஸ் போடுறேன் லைட்டாக, கிறிஸ்பினஸ் ஒரு அழகுக்காக. ஸோ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. சரியாயிடுச்சு. இப்போது நான் 20 மினிட்ஸ் வைக்கிறேன் 180 டிகிரியில். ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போது இந்த ட்ரே எடுத்து உள்ளார வச்சேன். இப்போ வந்து நம்ம பண்ணிட்டோம். நல்லா டேப் தட்டி விட்டுருங்க, அப்போ தான் உள்ளார போய் ஈவனாக இருக்கும். பாருங்கள் கரெக்டாக ஆஃப் தான் இருக்குது, கொஞ்சம் கூட இருக்குது, பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போது வந்து 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ 20 மினிட்ஸ் நான் வைக்கிறேன் 180 டிகிரியில். ப்ரீ ஹீட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 20 மினிட்ஸில் சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் ரெடி. ஓகே, இப்போ நம்ம சாக்லேட் கேக் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அது இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது பேக் ஆகி முடியறதுக்கு. அதுக்குள்ள நம்ம விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறது, ஐசிங் எப்படி பண்ணுறது கேக்குக்குன்னு பார்க்கலாம். இது மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் விப்பிங் க்ரீம், நிறைய பிராண்ட் இருக்குது. எது பெஸ்ட்டோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஃப்ரீசர்லேயே தான் வச்சுருக்கணும். இதுவும் பட்டர் மாதிரி தான். நீங்கள் செய்ய போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அப்படியே பாக்ஸே வச்சிடாதீங்க. 1 லிட்டர் 1/2 லிட்டர்லலாம் வரும். விப்பிங் க்ரீம் இருக்குது. இதில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். நம்ம வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது செஞ்சு கூட ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம கேக் எப்போ செய்கிறோமோ அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்பப்போ தான் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பவுலில் படாமல் எப்படி நம்ம கேக்கு கடிக்கிறோமோ அதே மாதிரி அடிச்சிடுங்க. இதில் நீங்கள் கொஞ்சமாக ஐசிங் சுகர் போட்டுக்கலாம், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சாக்லேட் கேக் பண்ணுறதுனால ஒயிட் கலரில் க்ரீம் பண்ணால் நல்லா இருக்குமேன்ற இதுக்கு தான். நீங்கள் நம்ம இந்த பட்டர் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணும்போது நம்ம வேணாலும் இதை கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இல்லை எனக்கு விப்பிங் க்ரீம் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா 100 கிராம் பட்டர், 150 கிராம் சுகர் பவுடர் போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ரக்சர் வந்தோடனே, க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்தோடனே அதை கூட நம்ம ஐசிங்காக யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், இந்த லாவா கேக் அந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விப்பிங் க்ரீமில் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆல்ரெடி நம்ம பட்டரில் தான் கேக்கே செய்கிறோம். பட்டர்லேயே ஐசிங்கும் பண்ணோம்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையா, அதனால தான். இதை நல்லா விப்பிங் பண்ணிவிட்டு ஏர்டைட்டில் போட்டு நீங்கள் உள்ளார வச்சிட்டிங்கன்னா பிஸ்கட்ஸில் கூட இந்த விப்பிங் க்ரீம் நீங்கள் நடுவில் க்ரீமியாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை கேப்பச்சினோ இந்த காஃபிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி கூட இப்போ நிறைய பேர் அதை ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கு. கோல்டு காஃபி பண்ணிவிட்டு இந்த விப்பிங் க்ரீமை மேலே வச்சுட்டு அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றாங்க. நானும் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதையும். ஸோ இதில் நீங்கள் எனக்கு கலர் வேணும்னா கூட நீங்கள் ஃபுட் கலர்ஸில் எது வேணாலும் இந்த விப்பிங் க்ரீமோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சுகர் போடலை. இந்த சாக்லேட்க்கு வந்து லைட் சுகர் விப்பிங் க்ரீமில் க்ரீம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப இதில் சுகர் அதிகமாக இருந்ததுன்னா சாக்லேட் கேக்கில் இருக்கிற சாக்லேட்டோட அந்த இது வந்து தெரியாமல் போயிடும் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர். நம்ம எப்படி இந்த நம்ம எக்கையும் முதல்ல பட்டரையும் சுகரையும் அடிக்கிறோம் இல்லைங்களா எல்லா கேக்குக்கும், அதை தான் இந்த விப்பிங் க்ரீமாக யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் க்ரீமாக, பட்டர் க்ரீமாக, நல்ல க்ரீம் ஸ்ட்ரக்சரில். இது கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் செட் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம ஸ்ட்ரெயிட் வச்சு அடிக்கக்கூடாது. இப்படி வச்சோம்னா அந்த லிட்லேயே போயிட்டு தெளிச்சிட்டு வெளியில எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம 3 ஸ்பூன் போட்டோம்னா 20 ஸ்பூன் பிடிக்கிற மாதிரி பவுலை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அடிக்கிறதுக்கு விப்பிங் க்ரீமுக்கு. நீங்கள் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட் ஜாம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜாம் எப்படி பண்ணுறது ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஜாமை வந்து இதோட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் க்ரீமி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் பட் சாக்லேட் கேக்குக்கு வேண்டாம், மீதி எல்லா கேக்குக்கும் அந்த நம்மளோட ஃப்ரூட் ஜாமோட மிக்ஸ் பண்ணி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாக்லேட் கேக்கு விப்பிங் க்ரீமுக்கு வந்து சுகர் நான் ஆட் பண்ணல. ஆனால் ஆட் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா எவ்வளோ பண்ணணும்னா, இப்போ நான் வந்து 150 கிராம்ஸ் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அதை மட்டும் போட்டுட்டு அடிச்சுக்கோங்க. இதில் எந்த எசென்ஷியலும் போட வேண்டாம். கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணுங்கிற கலர் ஆட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் வந்து ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா அந்த க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரதுக்கு. நம்ம இப்போ பண்ணியிருக்க சாக்லேட் கேக்லேயே என்ன பண்ணணும், இப்போ நான் ஹார்டின் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதே வந்து ஸ்கொயரான எடுத்துட்டு அந்த 4 ஸ்கொயர், அந்த ஒரு ஸ்கொயரை 4 கட் பண்ணிவிட்டு இந்த விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அதுதான் பிளாக் ஃபாரஸ்ட். ஈஸியான ஒரு விஷயம்தான் இது. நீங்கள் ஒயிட் ஃபாரஸ்ட் வேணுமா, ஒயிட் கேக்கில் பண்ணிவிட்டு இதையே பண்ணிவிடுங்க. பட் உங்களுக்கு என்ன எசென்ஷியல் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எக் இல்லாமல் ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட், எக்கோட ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாம் சேம் இதே மெத்தட் தான். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் நான் அதையும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், முட்டை இல்லாத கேக் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி எடுக்கும் போது இப்படி நிற்கணும், இப்படி உழுவக்கூடாது. பார்த்தீங்களா, இப்படி தான் பார்க்கணும், இப்படி விழுது இல்லைங்களா, இப்படி வரக்கூடாது. அப்போ இன்னும் நல்லா பீட் பண்ணணும். விப்பிங் க்ரீம் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க ரொம்ப வயசானவங்க அதை விட விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தியாக லைட் டேஸ்ட், லைட் ஸ்வீட்டில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறைய க்ரன்ச்சி போட்டு கூட விப்பிங் க்ரீம் பண்ணலாம். ரைஸ் க்ரன்ச்சி வேண்டாம், இந்த எல்லா நட்ஸும் போடுறது, கெலாக்ஸில் வர சாக்லேட் கெலாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா பொடிச்சு போட்டு நிறைய விதவிதமாக பண்ணி பார்க்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க பேஸ். இதுதான், இதில் நம்ம என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளே இது விப்பிங் க்ரீம் பண்ணிட்டோம். அது என்ன ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கேன்னா, கொஞ்சம் மோல்டு பெருசாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளார வேகணும்.
இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 10 to 12 பேர் சாப்பிடலாம் ஸ்லைஸ் பண்ணால். ஸோ நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேக்குக்கு நம்ம ஒரு 45 மினிட்ஸ் செலவழிக்கிறதுல பெரிய விஷயமே இல்லைங்க. பட் நம்ம மேக் பண்ண நம்மளோட சாக்லேட் கேக் அப்படின்றது தனித்திறமையாக இருக்கும். ஸோ இப்போ செட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட செட் ஆகணும். இப்படி எடுக்கும் போது இப்படி விழக்கூடாது. இந்த இப்படி லேசாக வருது இல்லைங்களா? ஸோ இது பதம் இல்லை. இது வந்து மிக்சிலெலாம் அடிக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் அடிக்கிறீங்களே இது இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி நம்ம மிக்சியில் அடிச்சிடக்கூடாது. மிக்சிலெலாம் போட்டோம்னா வாட்ரி ஆகி பால் மாதிரி ஆகிடும். அது விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் டைமை. பட் டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிடும்போது இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண டைம் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பவுலை வந்து கீழே சாய்க்கும் போது விப்பிங் க்ரீம் கீழே உழுவாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். ஓகேங்களா? இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிட்டோம். கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம டெக்கரேட் பண்ண வேண்டியது. ஸோ இதுக்கு நம்ம ஒரு விப்பிங் க்ரீமிங் பண்ணுறதுக்கு ஒரு கவர் போட்டுக்கலாம். நிறைய இப்போது பேக்கிங்லலாம் கிடைக்குது அந்த கவர் வித் மோல்டு, எப்படிலாம் பண்ணலான்னு. நம்ம ஸ்பூனில் கூட வச்சுக்கலாம், நைஃப்பில் கூட வச்சுக்கலாம். பட் இப்போ நான் எப்படி பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். நம்ம டைம் கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ 20 மினிட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஸ்டிக்கியில் பண்ணி பார்ப்போம். குட், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுவும் ரூம் டெம்பரேச்சருக்கு வரதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுங்களாடி நம்ம எப்படி விப்பிங் க்ரீமை வந்து ரெடி பண்ணுறதுன்னு பேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம்ப்பா. ஸோ இந்த மாதிரி எசென்ஷியல் மார்ட்டில் இந்த மாதிரிலாம் கவர் கிடைக்கும் க்ரீமிக்கு. இந்த மாதிரி ஒரு எல்லா வித சைஸஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு ஐசிங் பண்ணுற கோனுக்கு. இது பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் டைட் வச்சுட்டேன். இங்கே டைட் வச்சுட்டு சிசரில் கட் பண்ணிக்கணும். ஏன்னா லூஸ் வச்சிங்கன்னா இதுலேருந்து வெளியில் லீக் ஆகி போகும். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போது நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ உள்ளார ஸ்டஃப் ஏற்றுறோம். ஃபுல் ஐசிங் பண்ணணும்னா நம்ம இது வேண்டாம், ஜஸ்ட் நம்ம டெக்கரேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், இப்படி எடுத்துகிட்டே வராமல் டைட் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது கவரை, வெளியில் போயிடுவாங்க க்ரீம். ஸோ அப்படியே அந்த லிட்டில் வருதான்னு பாருங்கள். கரெக்டாக அந்த லிட்டில் வரும். ஸோ ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ டைட் பண்ணிக்கோங்க. இதை போட்டிருக்க அந்த நாபோட இது வந்து மோல்டு வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இல்லை கவரை கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதை கமுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். பின்னாடி நம்ம இந்த இது கிராக் விழுந்திருக்கு இல்லைங்களா, என்றைக்குமே இந்த இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே பேக் சைடில் கீழே வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹீட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மோல்ட்லேருந்து கேக் எடுத்துட்டோம். ஹார்ட் அண்ட் ஷேப் கேக்கு, சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஐசிங் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கோனில் போட்டிருக்கோம் இல்லையா? ஜஸ்ட் நம்ம எப்படி வேணாலும் மாடல் வச்சுட்டே போகலாம். நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறேன். சூப்பரான ஹார்ட் அண்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெக்கரேட் நேம் எழுதுறதுனா எழுதிக்கலாம். இல்லை சின்ன உள்ளார நான் இன்னொரு ஹார்ட் அண்ட் போடுறேன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சாக்லேட் க்ரம்பிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் ஜஸ்ட் ஒவ்வொன்று நம்ம குழந்தைங்களுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்களா, அழகான கேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதை சாப்பிட்ற டேஸ்ட்டும் இன்னும் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரியல் பட்டரில் நம்ம வீட்டில் செஞ்ச ஹோம்மேட் கேக்குக்கு இன்னும் டேஸ்ட் அதிகம். ஸோ ஆத்மார்த்தமாக நம்ம செஞ்சு கொடுக்குறதுல இன்னும் அதிக டேஸ்ட் வரும்.
ஜஸ்ட் டெக்கரேஷன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ். ஸோ இதில் நான் வந்து ரெட் கலர் டிசைன் கூட பண்ணிக்கலாம். நிறைய நம்மளுடைய பேக்கிங்கில் வந்து கேக் டெக்கரேஷன்ஸ்க்கு நிறைய இருக்குது. ஸோ நம்ம விதவிதமாக நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட்டில் வந்து சாக்லேட்டே கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்து பண்ணுறேன். ஸோ உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அழகான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 40 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ரியல் பட்டரில் எக்கு போட்டு, எக்கு போடாமே நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற சாக்லேட் கேக்குக்கு வந்து தனி ஒரு மரியாதையும் உண்டு, டேஸ்ட்டும் உண்டு. ஓகே, செஞ்சு பாருங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. செய்முறை: ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் 135 கிராம் உப்பு சேர்க்காத பட்டரை எடுத்து நல்ல கிரீம் பதத்திற்கு பீட் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடன் 210 கிராம் பொடித்த வெள்ளை சர்க்கரையை எடுத்து ஒன்று சேர கலந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எடுத்து வைத்துள்ள 175 கிராம் மைதாவை சேர்த்து கொள்ள வேண்டும். பேக்கிங் பவுடர் சேர்த்து பீட் செய்து கொள்ள வேண்டும். அதனுடன் 2 பிஞ்ச் உப்பு, வெனிலா எசன்ஸ் சேர்த்து முதலில் கரண்டி வைத்து கிளறிவிட வேண்டும். எடுத்து வைத்துள்ள 25 கிராம் கொக்கோ பவுடரை சேர்த்து கலந்து விட வேண்டும். அடுத்ததாக நல்ல கிரீம் போல பீட் செய்து கொள்ளலாம். பிறகு 3 முட்டையை உடைத்து மற்றொரு பாத்திரத்தில் ஊற்றி நன்கு பீட் செய்து ஏற்கனவே கலந்து வைத்துள்ள மாவில் சேர்த்து மீண்டும் பீட் செய்து கொண்டு 100 மில்லிலிட்டர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் செய்து கொள்ளலாம். தேவைக்கு ஏற்ப 100 முதல் 150 மில்லிலிட்டர் வரை பயன்படுத்திக் கொள்ளலாம். பால் சேர்த்து பீட் செய்யும் போது மாவு திரியாக இருக்கும். எனவே நன்கு கிரீம் போல பீட் செய்து கொள்வது கேக் நல்ல மிருதுவாக வருவதற்கு உதவும். ஹார்ட் ஷேப் பேக்கிங் ட்ரேயில் பட்டர் தடவி கேக் கலவையை சேர்த்து அதனுடன் தேவைக்கு ஏற்ப சாக்கோ சிப்ஸ் மேலே சேர்த்துக் கொள்ளலாம். 180 டிகிரி ப்ரீஹீட் செய்த மைக்ரோவேவ் ஓவனில் 20 நிமிடங்களுக்கு பேக் செய்தால் சுவையான கேக் ரெடி. ஐசிங் செய்வதற்கு அரை வெப்பநிலையில் இருக்கும் விப்பிங் கிரீம் 150 கிராம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதனை 10 முதல் 15 நிமிடங்கள் வரையினும் பீட் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் அதனுடன் 1.5 தேக்கரண்டி பொடித்த வெள்ளை சர்க்கரை சேர்த்து மீண்டும் 5 முதல் 8 நிமிடங்களுக்கு பீட் செய்து கொள்ளலாம். ரெடியான ஐசிங் கிரீமை கோன் கவரில் சேர்த்து உங்களுக்கு விருப்பமான டிசைனில் ஐசிங் செய்து எடுத்தால் இனிமையான நிகழ்வை கொண்டாட சூப்பரான சாக்லேட் பட்டர் கேக் ரெடி.